தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாகிஸ்தான் விவகாரத்தில் நெற்றியடி. ஜெய்சங்கர் ஓபனா சொன்ன உண்மை. மேற்கு நாடுகளுக்கு கிழி இறங்கியடிக்கும் இந்தியா. அரசுமுறை பயணமாக ஐரோப்பா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குளோபல் சவுத் நாடுகளின் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் பயங்கரவாதம் முதன்மையானதாக இருப்பதாக கூறினார். இதுகுறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாவது: ஆப்பிரிக்கா, ஆசியா, தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகள், ஓசியானா எனப்படும் ஆஸ்திரேலியா, ஃபிஜி, நியூசிலாந்து, பப்புவா நியூகினியா உள்ளிட்ட குளோபல் சவுத் நாடுகள் பல அச்சுறுத்தல்களை சந்திக்கின்றன. பருவநிலை மாற்றம், வறுமை, நீண்டகால கோவிட் தொற்று உள்ளிட்ட பல காரணங்களால் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. இவற்றை விட பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் நடந்த சண்டை காஷ்மீர் பிரச்சனை அல்ல, அது பயங்கரவாத தாக்குதலால் நடந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. எங்கள் எல்லையில் நடக்கும் தொடர் அத்துமீறல்களை முடிவுக்கு கொண்டுவர நாங்களே முயற்சிக்கிறோம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதில் மூன்றாவது நாடு தலையிடுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. செல்வம் கொழிக்கும் ஐரோப்பிய நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்க மத்திய கிழக்கு நாடுகளின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பி உள்ளன. ஏனென்றால் அவர்களுக்கு ரஷ்யாவுடன் ஒத்துப்போக முடியாது. என்ன விலை கொடுத்தும் கச்சா எண்ணெய் வாங்க முடிவெடுத்த ஐரோப்பிய நாடுகளால் அதன் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. இது எங்களை போன்ற பல நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையாக அமைந்தது. நிறைய பணம் கிடைப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளுக்கே கச்சா எண்ணெய் விற்பதில் அதிக கவனம் செலுத்தின. பிற நாடுகள் நிலை என்ன ஆகும் என்பது பற்றி யோசிக்கவில்லை. எங்களுக்கு எரிசக்தியும் அதற்கான எரிபொருளும் வாழ்வா சாவா பிரச்சனை. அதனால் எங்கள் எரிபொருள் தேவையை நாங்களே பூர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானது. அதே நேரம் 2008 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்த நிலையை மேற்கத்திய நாடுகளால் தனியாக சமாளிக்க முடியவில்லை. எனவேதான் G7, G8 என்ற கூட்டமைப்பு G20 மாறியது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதில் 50 நாடுகள் உறுப்பினராக இருந்தன. இப்போது அந்த எண்ணிக்கை 200 தொட உள்ளது. அது எப்படி நிகழ்ந்தது? ஐநாவில் இடம்பெற்றுள்ள பல நாடுகள் இப்போது தங்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என உணர்கின்றன. அந்த அமைப்பு ஒருதலைபட்சமான முடிவெடுக்கும் நிலையில் இருப்பதாக உணர்கின்றன. அப்படி உணர்கையில் உலக நாடுகள் வேறு ஒரு புதிய அமைப்பை நோக்கி ஓடுகின்றன. அரசியல் என்பது தண்ணீரை போன்றது. அது சமநிலையை தேடி ஓடக்கூடியது. உலகம் வேறு ஒரு பாதையில் செல்கிறது. மேற்கத்திய நிலைப்பாட்டிலிருந்து விலகி பன்முகத்தன்மையை தன்னகப்படுத்தி வருகிறது. குறிப்பாக சர்வதேச அரசியலில் ஆசிய நாடுகளின் தாக்கம் அதிகம் உள்ளது என்று ஜெய்சங்கர் கூறினார். வெளிநாடுகளில் கிழியும் பாகிஸ்தான் முகத்திரை. ரஷ்யாவிடம் பற்ற வைத்த கனிமொழி டீம். இந்தியாவுக்கு பெருகும் ஆதரவு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்தியா அழித்தது. தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை நம் ராணுவம் தகர்த்தது. இந்த போரில் தோற்றுப்போன பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை உலக நாடுகள் மத்தியில் திரைத்து பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக நமக்கு நெருக்கமாக இருக்கும் வலிமையான 33 நாடுகளிடம் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு ரஷ்யா சென்றடைந்தது. மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகள் நம் எம்பிக்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர். ரஷ்ய வெளியுறவுத்துறை அதிகாரி லியோனிட் ஸ்லட்ஸ்கி இருதரப்பு பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார். கனிமொழியுடன் சமாஜ்வாதி எம்பி ராஜீவ் ராய், பாரதிய ஜனதா எம்பி கேப்டன் பிரிஜேஷ், ராஷ்டிரிய ஜனதாதளம் எம்பி பிரேம்சந்த் குப்தா, ஆம் ஆத்மி எம்பி அசோக் குமார் மிட்டல்,
முன்னாள் தூதரக அதிகாரி மன்ஜீவ் சிங் பூரி ஆகியோர் பங்கேற்றனர். ரஷ்யா தரப்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணைத் தலைவர் ஆண்ட்ரே டானிசோவ் மற்றும் பிற செனட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பயங்கரவாதத்தை எப்படியெல்லாம் பாகிஸ்தான் வளர்க்கிறது, அதற்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகள், சமீபத்தில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ரஷ்ய பிரதிநிதிகளிடம் நம் எம்பிக்கள் விளக்கமாக எடுத்துரைத்தனர். இந்தியாவுக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த ரஷ்யா எம்பிக்கள் அளித்த விளக்கத்தால் நம் செயல்பாடுகளையும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டையும் நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக நம் தூதரக அதிகாரிகள் கூறினர். ரஷ்ய பயணத்தை முடித்த பின் கனிமொழி தலைமையிலான நம் எம்பிக்கள் குழு ஸ்லோவேனியா, கிரீஸ், லாட்வியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு செல்கிறது. பேய் காற்று, மிரட்டும் இடி மின்னல், திடீர் மழையால் திணறும் சென்னை. வங்கக்கடலில் மே 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரிக்கு மே 25, 26 ஆகிய தேதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் நகர் மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. தாம்பரம், மீனம்பாக்கம், ஆலந்தூர், கிண்டி, பரங்கிமலை, ஆதம்பாக்கம், குரோம்பேட்டை, பல்லாவரம், சேலையூர், பெருங்களத்தூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை கொட்டியது. கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. நகரின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கனமழை, இடியுடன் காற்றும் பலமாக வீசியதால் மக்கள் அவதியடைந்தனர். மோசமான வானிலையால் சென்னை ஏர்போர்ட் வந்த 6 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. காற்று வேகம், மழையை பொறுத்து விமானங்கள் தரையிறக்கப்படும் என ஏர்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்வி நிதி ஒதுக்காதது ஏன்? ஐகோர்ட்டில் மத்திய அரசு விளக்கம். தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 2025, 2026 ஆண்டுக்கு தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான சேர்க்கை இதுவரை துவங்கவில்லை. மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க வேண்டும் என கோவையை சேர்ந்த வே. ஈஸ்வரன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு மனுவை விசாரித்தது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R.L. சுந்தரேசன் ஆஜரானார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடாததால் 25% ஏழை மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான கல்வி கட்டண தொகையை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே. ரவீந்திரன், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோம் என கூறுவது மத்திய அரசின் பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது என கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். மேலும் 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்த விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்த திமுக அரசின் உண்மை முகம், நயினார் நாகேந்திரன் காட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரியில் கள்ளச்சாராயம் விற்றவர்களை தட்டி கேட்ட தினேஷ் என்ற இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அவரை விடுவிக்க கோரி போலீஸ் நிலையம் முன்பு தினேஷின் 2 சகோதரிகளும் விஷம் குடித்தனர். இதில் இளைய சகோதரி கீர்த்திகா இறந்தார். இதைத் தொடர்ந்து தேசிய SC/ST ஆணையம் தானாக முன்வந்து விசாரித்தது. டெல்லியில் மே 22ஆம் தேதி ஆஜராகுமாறு 17ஆம் தேதி SC/ST ஆணையம் அனுப்பிய கடிதத்தை தாமதமாக 20ஆம் தேதி இரவில்தான் கொடுத்துள்ளனர். அவர்கள் டெல்லி செல்வதை தடுக்கவே போலீசார் திட்டமிட்டு சதி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளச்சாராயத்தை காப்பாற்ற எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் காவு வாங்க திமுக அரசு தயாராக உள்ளது என்பதற்கு ஆதாரம்தான் தஞ்சாவூரில் நிகழ்ந்த பயங்கர சம்பவம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை, கடந்த ஏப்ரல் மாதம் நடுக்காவேரியில் கள்ளச்சாராயம் விற்றவர்களை தட்டி கேட்ட இளைஞர் தினேஷ் மீது போலி வழக்கு பதிந்து திமுக அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். அவரை விடுவிக்க கோரி அவரது 2 சகோதரிகளும் போலீஸ் நிலையம் முன்பு விஷம் குடித்து தற்கொலை செய்ய முயற்சித்தனர். அவர்களை தரக்குறைவாக பேசியதோடு தாமதமாக சிகிச்சைக்கு அழைத்து சென்றதால் தினேஷின் இளைய சகோதரி கீர்த்திகாவின் உயிர் பறிபோனது. கீர்த்திகாவின் இறப்பிற்கான நியாயத்தை பெற்றுத்தரும் பொருட்டு
தேசிய SC/ST ஆணையம் தானாக விசாரிக்க முன்வந்து விசாரிக்கிறது. அப்போதும் கூட பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கவில்லை திமுக அரசு. தேசிய SC/ST ஆணையத்தின் டெல்லி அலுவலகத்தில் மே 22 நேரில் ஆஜராகுமாறு மே 17 கலெக்டரால் பெறப்பட்ட கடிதம் மிக தாமதமாகவே மே 20 இரவில்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேசிய SC/ST ஆணையத்தின் முன் அவர்கள் ஆஜராகிவிட்டால் இவ்வழக்கின் உண்மைகள் வெளிவந்துவிடும் என்ற அச்சத்தில் டெல்லிக்கு செல்வதை தடுக்கவே காவல்துறை திட்டமிட்ட ஒரு சதியை செய்ய முயன்றது என்றே மக்கள் மனதில் சந்தேகம் எழுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் ஒரே நாளில் எப்படி டெல்லிக்கு செல்வது என்று தெரியாமல் தவித்தபோது நமது பாஜ தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தனது சொந்த செலவில் விமானத்தில் அனுப்பி வைத்தார். குறிப்பிட்ட தேதியிலேயே அவர்களை தேசிய SC/ST ஆணையத்தின் முன் ஆஜராக வழிவகை செய்துள்ளார். தற்பொழுது வெற்றிகரமாக ஆணையத்தின் முன்பு ஆஜராகி போலீஸ் நிலையத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து எடுத்துரைத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தக்க நீதி கிடைக்கும் என நம்புவோம். கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்ட நியாயம் பேச வந்த மக்களை அவமானப்படுத்தியதோடு அவர்களின் உயிரே போகும் அளவிற்கு மனிதாபிமானமின்றி செயல்படும் திமுக அரசின் உண்மை முகம் மேலும் ஒருமுறை வெளிவந்துள்ளது. தமிழக வரலாற்றிலேயே சமூக நீதியை குழி தோண்டி புதைத்த இப்படி ஒரு காட்டாட்சியை யாரும் கண்டதில்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீதிபதிகளை விமர்சிப்பது சரியல்ல, திமுகவுக்கு காடேஸ்வரா கண்டனம். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டத்துக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் தடை விதித்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகளை திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டத்துக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் தடை விதித்து உத்தரவிட்டனர். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுகவினர் நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் ஆகியோரை ஜாதி ரீதியாக தாக்கி பேசி வருகின்றனர். இவர்கள் பிராமண சமுதாயத்தினர், இது பிராமண கோர்ட் என வரையறையின்றி பேசி வருகின்றனர். கோர்ட் அமைப்பு என்பது ஜனநாயக நாட்டின் இறையாண்மையை காக்கும் இடம். எந்த பாரபட்சமும் இன்றி நீதி வழங்கி சட்டத்தை பாதுகாக்கும் நீதிபதிகளை ஜாதியை குறிப்பிட்டு விமர்சிப்பது சரியல்ல. திமுக யார் மீது வழக்கு தொடர்ந்தாலும் சரி, வழக்கில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றனர். சாதகமாக தீர்ப்பு வரும் போதெல்லாம் சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடுவதும், எதிராக தீர்ப்பு வந்தால் தீர்ப்பளித்தவரை மோசமாக விமர்சிப்பதையும் வாடிக்கையாக்கியுள்ளனர். ஜனநாயகம், இறையாண்மை, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தையும் திமுக தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறது. குறிப்பிட்ட அந்த தீர்ப்பை வேறு ஜாதிகளைச் சார்ந்த 2 நீதிபதிகள் வழங்கியிருந்தால் அவர்களிடம் ஜாதி பேச மாட்டார்கள். ஆபாசம், தனிநபர் விமர்சனம் செய்து பேசி வைத்திருப்பர். தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளை தாக்குவதும் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் தான் என காடேஸ்வரா கூறியுள்ளார். காப்பீடு திட்டம் இருந்தும் ஏன் கப்பம் கட்டணும்? நோயாளிகள் வேதனை. முதல்வர் காப்பீடு திட்டம் 2009 செயல்படுத்தப்பட்டது. 2018 முதல் மத்திய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 800 அரசு மற்றும் 900 தனியார் மருத்துவமனைகளில் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை உட்பட 1090 வகை சிகிச்சைகள், 52 பரிசோதனைகளுக்கு மருத்துவ காப்பீடு உதவுகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் மற்றும் உயர் சிறப்பு சிகிச்சைகளுக்கு 22 லட்சம் வரை அரசு செலவிடுகிறது. இந்த சூழலில் தனியார் மருத்துவமனைகளில் கணக்கில் காட்டாமல் கூடுதல் பணம் வசூலிப்பதாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உறவினர்கள் கூறுகின்றனர். அவர்களில் ஒருவர் கூறியதாவது: திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தேன். முதல்வர் காப்பீடு திட்டத்தில் 2.5 லட்சம் வரை கட்டணம் இன்றி சிகிச்சை பெறலாம். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் 1 லட்சம் ரொக்கமாக கொடுத்தால்தான் அறுவை சிகிச்சை செய்வோம் என்றனர். அந்த பணத்துக்கு ரசீது கிடையாது. இதை வெளியே சொன்னால் ட்ரீட்மெண்ட் இல்லை என வெளிப்படையாக கூறினர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இப்படி பணம் வசூலிப்பதாக உறவினர் வாயிலாக கேள்விப்பட்டேன். திருச்சியில் எனக்கே நடந்துள்ளது. இது பேராசையால் நடக்கும் மோசடி. அரசு தடுக்க வேண்டும் என்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் விசாரித்த போது கூடுதல் கட்டணம் கேட்டாலோ சிகிச்சை அளிக்க மறுத்தாலோ 180042539993 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என அதிகாரிகள் கூறினர். ரவி ஆர்த்தி பற்றி விவாதிக்க தடை. சோசியல் மீடியாவுக்கு கிடுக்குப்பிடி. ஐகோர்ட் உத்தரவு ஏன்? தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவரான ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு சென்னை குடும்பநல கோர்ட்டில் மனு செய்துள்ளார்.
தன்னோடு சேர்ந்து வாழ ரவிக்கு உத்தரவிடக் கோரி ஆர்த்தியும் அதே கோர்ட்டில் மனு செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை நடந்து வரும் சூழலில் ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதை பார்த்த ஆர்த்தி ரவிமோகன் குறித்த குடும்ப விஷயங்களை அறிக்கையாக வெளியிட்டார். பதிலுக்கு ரவியும் அறிக்கை வெளியிட்டு அவர் தரப்பு கருத்துக்களை கூறினார். அதில் ஆர்த்தியும் அவரது குடும்பத்தினரும் தன்னை கொடுமை செய்ததாக சொல்லியிருந்தார். இதற்கிடையே 21ஆம் தேதி சென்னை குடும்ப நல கோர்ட்டில் நீதிபதி தேன்மொழி முன்பு ரவி வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை எனவும் விவாகரத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் நீதிபதியிடம் ரவி கோரினார். அதே நேரம் தனக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை செலவுக்காக மாதம் 40 லட்சம் ரூபாய் தர நீதிபதி உத்தரவிட வேண்டும் என்றும் ஆர்த்தி வாதிட்டார். இருதரப்பு கருத்துக்களையும் கேட்ட பிறகு வழக்கை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார். இந்த நிலையில் பொதுவெளியில் தன்னை பற்றி பேச ஆர்த்திக்கு தடை விதிக்க கோரி சென்னை ஐகோர்ட்டில் ரவி புதிய மனுவை தாக்கல் செய்தார். நீதிபதி சுவாமிநாதன் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. ரவி மற்றும் ஆர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பரஸ்பரம் எந்த அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டோம் என்று நீதிபதியிடம் உறுதியளித்தனர். ஏற்கனவே பதிவு செய்த கருத்துக்களை நீக்கிவிடுவதாகவும் கூறினர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இருவரும் இனி எந்த அறிக்கையும் வெளியிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். ரவி ஆர்த்தி பற்றிய செய்திகளை சோசியல் மீடியாவில் வெளியிடவும் அது பற்றி விவாதிக்கவும் நீதிபதி தடை உத்தரவு பிறப்பித்தார்.